ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எல்ஐகே மூவி விசஸ் டியூட் மூவி. ஆமாங்க, ரெண்டுமே பிரதீப் அண்ணனோட மூவி தான். சேம் டேட் வந்து லாக் பண்ணியிருக்காங்க, தீபாவளி. ஸோ தீபாவளி ரிலீஸ்ன்றது தான் இவங்க லாக் பண்ணியிருக்கிறது. ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தான், டிஃப்ரெண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், அது டிஃப்ரென்ஸ் தான். பட் பிரதீப் அண்ணா வந்து ஏன் நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் பிரதீப் அண்ணா மார்க்கெட், நல்ல மார்க்கெட் இருக்குது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனி ஒன் மூவி ஷுட் மூவ் ஃபர்தர் டேட்ஸ். அதுதான் நல்லது தமிழ் சினிமாவுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, அவருக்கும் சரி. ஸோ அவருக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது, பட் அவரே அதை கெடுத்துக்க வேணாம். ஒரு மூவி கரெக்டாக பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ண. பட் ரெண்டு மூவியுமே இப்போ நீங்கள் ப்ரொமோஷன்ஸில் பார்த்தீங்கன்னா திவாலி 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 ரிலீஸ்ன்னு தான் போடுறாங்க. அந்த டேக்லைனே எடுக்கலை ரெண்டு சைட்லேருந்துமே. ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மூவி வந்து ஃபர்தராக போகணுங்க. ஏன் ரெண்டு மூவியுமே கொஞ்சம் இதில் தான் இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் இதில் இஷ்யூஸ் இருக்கலாம் அவங்க சைட்லேருந்து, பட் அது நமக்கு தெரியல. பட் சேம் டே ரிலீஸ் வந்து ஐ மீன் திவாலி ரிலீஸ் வந்து கரெக்டாக இருக்காதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க நம்புகிறேன். பிரதீப் பண்ணணும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆக்டர் ஆகிட்டு இருக்காரு பிரதீப் அண்ணா. ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்பா ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் ஒன் மூவி ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிசிஷன். பட் எனக்கு நம்ம ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறது தான் பெட்ரு, எந்த மூவினாலும் சரி ரெண்டுத்தில். ஸோ ஹோப் பிரதீப் அண்ணா வந்து அது இது பண்ணுவாங்கன்ட்டு.